வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி பண்ண போறோம். என்னுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த குக்கர்ல 2 பெரிய சைஸ் வாழைக்காவை சேர்த்துட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி, மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃபிளேம்ல 2 விசில் வரட்டும். ஹை ஃபிளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தோம்னா காயில இந்த ஃபோர்க் பாதி அளவுக்கு உள்ள போனோம். இதுக்கு மேல வேக வச்சோம்னா காய் குழஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம இந்த காயை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண போறோம். இப்ப இந்த காயை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சிட்டு சதுர சதுர துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் இதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். பருப்பெல்லாம் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு, சீரகமும் பொரிஞ்சிருச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகளும் 6-7 பல் தட்டுன பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா நீங்க பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. சேர்த்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. பூண்டுமே வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதுல நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒண்ணு போல கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதுல மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் பரவலா எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து வாழைக்காய் வதங்கி நல்லா வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காய்லாம் வதங்கி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். கடைசியா இதுல பொடியா கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சுவையான வாழைக்காய் தேங்காய் போட்ட கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.